வணக்கம் மக்களே, நான் உங்கள் டெரைன் தமிழன் பரசுராம். இன்றைக்கி நம்ம போகிற இடம் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான இடம். அதுக்கு எப்படிலாம் போகணும் அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு வண்டி ஆட்டோ, நம்மளோட ரெண்டாவது வாகனத்தை நம்ம வந்து மயில் வாகனம் மாதிரி 2 தடவை மாறணும். நம்மளோட 3வது வண்டிங்க இது. மக்களே, நம்மளோட அடுத்த வண்டி இதுதாங்க நம்ம போகிற 5வது வண்டி, டாய் ட்ரெயின். போகலாமா? இங்கே பாருங்கள், நம்மளோட ரெண்டாவது வாகனத்தை நம்ம வந்து மயில் வாகனம் மாதிரி 2 தடவை மாறணும். இங்கேருந்து தானேக்கு போயிட்டு தானேலேருந்து மறுபடியும் நம்ம வேறு ட்ரெயின் எடுத்து போகிறோம். போகலாம். ஏறி உட்காந்துச்சுங்க, ரஷ் எதுவும் இல்லை. சண்டேனால கொஞ்சம் உட்கார இடம் கிடச்சிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அவங்க வந்து உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் தானே நிற்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஏறி இறங்கலாம். அப்போ தினசரி மக்கள் வந்து படுற கஷ்டத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 30 செகண்டில் எப்படி இறங்கி ஏறுவாங்க அப்படின்னு. ஃபுல்லாக ஜாம் பேக்டாக இருக்கும் எல்லா கோச்சும். நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 இறங்கி பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு வந்துட்டோம். ஸோ இந்த பக்கம் போகிற ரெண்டுமே வந்து வந்துருச்சுங்க. நம்ம அடுத்த வண்டி மும்பை சிஎஸ்எம்டி, நம்ம அடுத்த போகிற ட்ரெயின் ஏறிக்கலாமா? இது வந்து ஃபாஸ்ட்டுங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா ஸ்லோ இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டில் ஏறிக்கலாம். கூட்டம் பார்த்தீங்களா? போன ட்ரெயின் ஃப்ரீயாக இருந்தது, இப்போ கூட்டம் பாருங்க. அந்த வண்டியில் தப்பிச்சிட்டோங்க. இந்த வண்டியில் பாருங்கள் எவ்வளோ ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சண்டே மார்னிங் ஒரு 10 இருக்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்கும். நீங்கள் அது பிக் டேஸ்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் இமேஜின் பண்ணிப்பாங்க. பாருங்கள், தாதர் ஸ்டேஷன். தாதரில் வந்து பாதி வண்டி காலி ஆகிடுச்சுங்க. செம ஃப்ரீ ஆகிடுச்சு, ஏன்னா எல்லா ரஷ்ஷும் இங்கே இறங்கிட்டாங்க. மொத்தமாக காலி. அப்படி ஃப்ரீயாக நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நமக்கு இங்கேருந்து இன்னும் ஒரு 10 ஸ்டாப்ஸ் கிட்டே இருக்குங்க நம்ம ஸ்டேஷன் சிஎஸ்எம்டி போக. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு வந்து 2400-3000 ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க மும்பை. உங்களால் நம்ப முடியுதா? நான் சொல்கிறது வெறும் லோக்கல் ட்ரெயின்ஸ் மட்டும். 3000 ட்ரெயின்ஸ் கிட்ட ஆப்ரேட் பண்ணுறாங்க. எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 95 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. நான் சொல்கிறது ஆவரேஜ். ஸோ இது வந்து முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் இதுதாங்க ஃபேக்ட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ மாசிவான லார்ஜ் ஸ்கேலில் அவங்க ஆப்ரேட் பண்ணணும், எவ்வளோ சிம்பிளாக அவங்க ஸ்மூத்தாக ஆப்ரேஷன்ஸ் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து சிட்டி வந்து ஃபங்க்ஷன் ஆகும். வந்துங்க இருக்குது மும்பை லோக்கல் ட்ராவல். நான் வந்து உங்களுக்கு காட்டுற நேரம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நடுவில் கொஞ்சம் தானேலேருந்து ஏறி சிஎஸ்எம்டி ட்ரெயின் போகும்போது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ரஷ் இருந்ததை காமிச்சேன். மற்றபடி இப்போ ஃபுல்லாக டோட்டல் ஃப்ரீ. வந்து விட்டோம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க அப்படியே நிறைய கட்டலாம், நம்ம அடுத்த வண்டியை பிடிக்கலாம். இன்னும் அந்த பழைய காலத்து பில்டிங் அந்த இது அப்படியே மாறாமல் வச்சுருக்காங்க. சபர்பனுக்குன்னு உங்களுக்கு தனி என்ட்ரன்ஸ் இருக்குங்க. சபர்பன் நீங்கள் தனியாக போகணும். மெயின் ட்ரெயின்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் வேறு ரூட்டில் போனீங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸிங்க. அதாவது நீங்கள் டக்குன்னு வந்து என்ன பிளாட்ஃபார்ம் போகணுமோ அங்கே போயிடலாம். நீங்கள் மாற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி போகிற மாதிரி இருக்கும். இது வந்து இன்னொரு பார்ட் ஆஃப் பில்டிங். அங்கே பாருங்கள், இதை வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ்னு போட்டிருக்காங்க நம்ம சிஎஸ்எம்டி. இங்கேருந்து பார்க்குறீங்களா வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஐயோ, இதாங்க மெயின்
பார்த்தீங்களாங்க எவ்வளோ பெரிய மேசிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. சிஎஸ்எம்டி, சில பேர் சிஎஸ்எம்டின்னு சொல்லுவாங்க, சில பேர் சிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. அது உங்களோட ப்ராக்டிஸை பொறுத்துங்க. சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம், அடுத்த வண்டியை பிடிக்கலாம். அங்கே பாருங்கள் டபுள் டக்கர் பஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மும்பை லோக்கல் சைட் சீயிங், அதாவது இந்த கொலாபா ஏரியா, இந்த சிஎஸ்எம்டி ஏரியா நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்து டபுள் டக்கர் பஸ் இன்னும் வந்து ஆப்ரேஷனலாக இருக்குங்க. நம்ம எல்லாரும் வந்து ஷேர் டாக்ஸியே எடுத்துட்டோங்க. வெயில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், முடியலங்க. பிஎஸ்சி இங்கே இருக்குது, அந்த பிஎஸ்சி பாருங்க சொல்லிட்டு இருக்கும்போதே தெரியுதாங்க. ஸோ இந்த பிஎஸ்சி இருக்கிற ஸ்ட்ரீட் தான் வந்து டி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க, அதாவது தலால் ஸ்ட்ரீட். இங்கே பாருங்க விண்டேஜ் கார், 2 கார் நிற்குதுங்க பக்கத்தில். ஓகே நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நம்ம வர வேண்டிய இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து இன்னும் 1 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. அதுக்கு இன்னும் 2 வண்டி மாறணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு. இப்போ வரைக்கும் நம்ம 3 வண்டி மாறி இருக்கோமா. ஒன்று வந்து ஃபஸ்ட் நம்ம வீட்டிலேருந்து ஆட்டோ எடுத்து ஸ்டேஷன் வந்தோம். ஸ்டேஷன்லேருந்து ஒரு ட்ரெயின் மாதிரி தானே போயிட்டு, தானேலேருந்து மறுபடியும் 3rd ட்ரெயின் எடுத்து நம்ம சிஎஸ்எம்டி வந்தோம். சிஎஸ்எம்டிலேருந்து ஒரு ஷேர் வேன், மினி வேன் மாதிரி கேப் மாதிரி எடுத்து இங்கே வந்தோம். இப்போ இங்கேருந்து நம்ம அடுத்து போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் 2 வண்டி எடுக்கணும். மக்களே நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கேட்வே ஆஃப் இந்தியா. என்ன அழகுங்க கேட்வே ஆஃப் இந்தியா. நாங்கள் அப்படி பக்கத்தில் போய் பார்க்கலாம். க்ரௌடு பார்த்தீங்களாங்க, இவ்வளோ வெயில்லையும் உங்களுக்கு என்ன க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்தீங்கன்னா இது ஒன்று தான் அட்ராக்ஷன் அப்படின்னு இல்லைங்க, இது ஒரு ஒன் ஆஃப் த அட்ராக்ஷன் கேட்வே ஆஃப் இந்தியா. அதோட இன்னொரு அட்ராக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரைட்டில் திரும்புங்க. இங்கே பார்த்தீங்களா தாஜ் ஹோட்டலுங்க, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஐகானிக் ஹோட்டல் இன் மும்பை. உங்களுக்கு இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கும் இந்தியா கேட்டுக்கும் எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. எனக்கும் இருக்க தான் செய்யும். திடீர்னு மாற்றி பேசுவேன், ஆனால் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் மைண்டில். ஆனால் வந்து நம்ம டக்குன்னு சொல்லும் போது நீங்கள் கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னா அதை இந்தியா கேட்டு அப்படின்னு மாற்றி சொல்லிவிடுவோம். ஏன்னா அது நம்ம தப்பு இல்லை, சிமிலராக 2 நேம் வித் சிமிலர் மானுமெண்ட்ஸாக இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஷன் நேச்சுரல் தான். ஸோ இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கும் இந்தியா கேட்டுக்கும் என்னங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட்? ஸோ இந்த கேட்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து கிங் ரிச்சர்ட் அண்ட் குவீன் மேரின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வரும்போது 1911 அப்போ வந்து கட்டினதுங்க. அண்ட் கிங் ரிச்சர்ட் இல்லை, கிங் ஜார்ஜ், சாரி. அண்டு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே டெல்லியில் நடக்கிற ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக கட்டின இது ஒரு ஐகான். இதில் வந்து என்ன உங்களுக்கு ஹைலைட்னா, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கிற கடைசி பிரிட்டிஷ் ஆர்மி ட்ரூப்ஸ் வந்து இதே வழியாக தான் அப்படி வந்து எக்ஸிட் ஆனாங்க. ஸோ அது வந்து எந்த வழியாக அவங்க உள்ளே வரலான்னு பார்த்தாங்களோ அந்த வழியாகவே அவங்க எக்ஸிட் ஆகிருக்காங்க. ஸோ இது வந்து கேட்வே ஆஃப் இந்தியா மும்பையில் இருக்கிறது. நம்ம டெல்லியில் இருக்கிற இந்தியா கேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து World War I வந்து பிரிட்டிஷ் சார்பாக பங்கேற்றுக்கிட்ட இந்தியன் சோல்ஜர்ஸ் அவங்களோட ஞாபகார்த்தமாக அவங்களோட வீரத்தை பாராட்டி அவங்களுக்காக கட்டின ஒரு மானுமெண்ட்டுங்க. அது டெல்லியில் இருக்கிறது. ஸோ ஓகே பார்த்துட்டோம், அப்படியே போகலாமா? கேஷ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேங்க, ஒரே தலைவலியாக போச்சு. நான் வந்துட்டு யூபிஐ ஆப்ஷன் இருக்குது, நம்ம கேட்ட அடுத்த வண்டிக்கு போகலான்றப்போ யூபிஐ ஆப்ஷன் இருக்குன்னா, பட் வந்து எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் கேட்குறான். நான் எதுக்கு எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் நம்ம கொடுக்கணும்? ஸோ இருடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலைக்கு பக்கத்துலேயே ஏடிஎம் இருந்ததுங்க. இந்தியா கேட் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே ஏடிஎம் இருக்குது. நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க, எப்போவுமே கேஷ் கையில் வச்சுக்கோங்க. ஒரு மினிமம் ஒரு 500 அந்த மாதிரி வச்சுக்கோங்க கையில், எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போய் எடுத்துகிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். போகலாம், சரி வாங்க போகலாமா? டிக்கெட் வாங்கலாம், அப்படியே போகலாம். மக்களே நம்மளோட அடுத்த வண்டி இதோ, கரெக்டுங்க. இதை ஃபெரியில் தான் நம்ம போக போகிறோம். ஃபெரியில் ஏறி எங்கடா போக போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? பை த வே இது நம்ம 4வது வண்டி.
போகலாம் அப்படியே வாங்க. சொல்கிறேன் அப்படியே நான் போகும்போது எங்கே போகிறோம் என்னன்ட்டு. இப்போதைக்கு போகலாம்.